ஓட்டமாக போனால் சிலது வந்து ஒரு பஞ்சி வரும். என்னதான் இருந்தாலும் ஒரு பஞ்சியாக இருக்கும். வேணா ஐயோ இந்த தான் ஓட்டம் அதனால கலைவேக்க அந்த கண்ணாடியில் கிட்ட வச்சு பிடிக்கக்கூடாது. போகுது நான் கஷ்டப்படுறோமோ இல்லையோன்றது ஆக்களை பார்க்க தெரியும். ஒரு முறையும் ஒரு கட்டமும் கோலங்கள் மாறிக்கொண்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். ஒரு வீக்கும் போய் வரைக்கும் பிரேக்கு வந்து எவ்வளோ வரும் தேய்மானம் இருந்து இது கருப்பாக வடிகிறது வந்து பிரேக் லைனாக தேஞ்சாது. இதுக்குமே வந்து நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கொண்டு வந்து ஆடுறது. ஓகே, அந்த வகையில் சந்தோஷம். இது தூக்கி அறிகிறேன். வெளியில் வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு வாகன செயல், அதாவது வந்து வாகனம் ஆக்களை திறக்கிற மாதிரி இப்போ ஒன்று செய்துட்டுருக்குறோம். அது எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி நிறைய ஓட்டங்கள் தந்து வந்துருக்குறீங்க. இப்போ இந்த மாதமே வந்து எத்தனையோ ட்ரிப் போட்டு வந்துட்டோம். நுவரெலியா சைட்டு, கண்டி, கொழும்பு என்று சொல்லி இலங்கையை சுற்றி அடித்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து உண்மைக்குமே உங்களுடைய ஆதரவு தான் தந்துருக்குறீங்க. மிக்க நன்றி எல்லாருக்குமே. எங்களோட வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே. நாங்கள் வந்து அந்த வாகனத்தை கொண்டு போயிட்டு அதை கொண்டு வந்துட்டு அதை எப்படி மறுபடியும் மற்றவங்களை ஏற்ற போய்க்க அதை வந்து எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணி எப்படி சரியான முறைக்கு செய்து அவங்களுக்கு பிடிக்கத்தக்கதாக கொண்டு போகிறோம்ன்றது தான் இன்றைய நாளில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தருவது பெரிய ஆதரவாக இருக்கும். சில பேருக்கு வந்து நாங்கள் எங்களோட வாகன ஓட்டங்கள்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து உண்மைக்குமே வாகனத்தை பற்றி சொல்ல வேணுமெண்டா சில பேர் வந்து சில ரேட்டுகளை கேட்பாங்க. ரேட்டுகளை கேட்டுட்டு இந்த ரேட்டுக்கு சரி வராது, அந்த ரேட்டுக்கு செட் ஆகும். சில பேர் வந்து உண்மைக்குமே ரேட்டே கேட்க மாட்டாங்க. தம்பி நீங்கள் வர வேணும், இத்தனை மணிக்கு ஃப்ளைட் எங்களுக்கு வரும் ரெண்டது மாதிரி 5 நாள் நிற்கணும் 10 நாள் நிற்கணும்ன்றது மாதிரி எங்களோட இதுவரைக்குமே பயணித்த உறவுகள் உண்மையிலேயே வந்து எங்களுடைய ஒரு சொந்த குடும்பங்கள் மாதிரி. ஏண்டா எங்களை வீடியோவில் பார்த்து எங்களோட வந்து அனைத்து உறவுகளுமே உண்மையிலே வீடியோவில் பார்த்து எங்களை வந்து ஒரு தங்களுடைய ஒரு பிள்ளைகள் மாதிரி தான். ஏதோ ஒரு தங்கள்ட குடும்பம் எங்கள்ட குடும்பங்களோட ஒன்றா சேர்ந்து தெரியும்போது எங்களுக்கும் அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து ஓட்டமாக போனால் சிலது வந்து ஒரு பஞ்சி வரும். என்னதான் இருந்தாலும் ஒரு பஞ்சியாக இருக்கும். வேணா ஐயோ இந்த ஒரு தான் ஓடுறோம். உண்மையிலே எங்களோட வாரவங்களோட போகும்பொழுதும் அவங்களும் எங்களோட பயணிக்க நாங்கள் வந்து அது ஒரு நாளும் ஃபீல் பண்ணினதும் இல்லை. ஏதோ எங்களோட குடும்பம் மாதிரி அப்படியே எங்களோட ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நாங்கள் வந்தவங்கள வீடியோவில் காணாட்டிலும் கூட நாங்கள் நிற்கிற தருணத்துலேருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். அப்போ எங்களுக்கு போன முறையும் வந்து நுவரெலியா எல்லாம் வந்து போயிடும். சுவிஸில் இருந்து மகள் அம்மா அப்பா வந்த இடம் உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது சொல்ல முடியாத ஒரு அளவு அன்பு வச்சுருந்தாங்க. அது மட்டுமட்டும் இல்லை, சில பேர் வந்து சில பேர்த்து இதெல்லாம் பார்த்தாலும் என்னென்னு சொல்கிறது ஏனோ தான் இருக்கு. உண்மையிலேயே அவங்க வந்தாங்க, வந்து இப்படி ரூம் எடுக்கணும், நிற்கணும், என்ஜாய் பண்ணணும் அண்டது மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வந்து அவ்வளோ தூரம் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நாங்களும் நடந்து கொண்டோம். நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அது முடிஞ்சு அவங்கள கொண்டு ஜெஃப்னாவில் விட்டுட்டு வந்து எங்களுக்கு அடுத்த நாளும் ஓட்டம் இருந்தது. அப்போ தம்பிக்கு கைதாஸ் ஜதுவாக்கெல்லாம் போயிருந்தவங்க, அது உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ நேற்றிரவு நைட் தான் வந்தவங்க. அப்போ இன்றைக்கு வந்து இந்த வாகனம் இப்படி இப்போ தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்துச்சுன்னா வாகனம் என்ன கண்டிஷனில் ஆகுமன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இன்றைக்கு காலையில் நாங்கள் சுவிஸில் இறக்கிட்டு வந்தவங்க இன்றைக்கு காலமையில் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து இப்போ காசு என்றதை வந்து சொல்லிவிட்டு காசை வந்து என்று கேட்குறது இல்லை. இப்போ சில டைம் அவங்க இப்போ கொண்டு வர காசு மாற்ற இல்லாமல் இருக்கும், அப்படியான பிரச்சனைகள். மற்றது வந்து சில டைமில் சில நேரங்களில் காசு கையில் இல்லாமல் இருக்கும். அப்போ பிறகு போடுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி பலவிதமான ஆட்கள் இருக்கிறாங்க. வந்த வகையில் அன்றைக்கும் வந்து காசு விளாண்டு கேட்கும் பொழுதும் விளாண்டு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து கையில் 1 லட்சம் ரூபா காசு இருந்ததாக்கும். அப்போ 5 நாள் ட்ரிப்பில் உடனே தூக்கி தந்துட்டு பிறகு ஹஸ்பண்ட் இப்படி நாங்கள் அடுத்த வீட்டடிக்கு வருவோம், வீட்டடிக்கு வந்து காசு தரமாட்டது மாதிரின்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் ஓகே அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன். இன்றைய காலையில் வந்து உண்மையிலேயே வந்தது தான் வரும்பொழுது என்னென்னு சொல்கிறது அப்படி ஒரு இப்போ எங்களை ஒரு பிள்ளைகளாகவே உண்மையிலே அவங்க நேசித்து அந்த ஒரு என்ன சொல்கிறது நாங்கள் அதை உண்மைக்குமே எதிர்பார்க்காமல் நடக்கிற விஷயங்கள் அந்த உடுப்புகள் அது வழுதல் இல்லாமல் இப்படி இல்லாமல் ஆகி கொண்டு வந்து
தந்து மற்றது வந்து வாகனத்துக்குரிய காசுகளில் இருந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. உண்மையிலேயே எங்களை நேசிக்கிறவங்க வந்து உண்மையிலேயே அவ்வளோ ஒரு நல்லவங்கள்னு தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமான முறையில் எல்லாரும் கதைக்கும் பொழுது எல்லாருமே எங்களை வாகனங்கள் ஏற்றிட்டு போகிறவங்களும் கண்டிப்பாக நாங்கள் வாகனம் டிரைவர் இல்லாமல் எங்களோட வீட்டை கண்டிப்பாக வரணும்னு நினைச்சு எல்லாருமே வந்து போகிறவங்க மிக சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ரோட்டோட திரும்பிடுறே இல்லை, வீட்டுக்கு வரணும், வீட்டை பார்க்கணும், வீட்டை எல்லாரையும் பார்க்கணும்னு வந்து வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கின்ற பாருங்க. இந்த கொண்டு போனால் உள்ள மண் கிண்ணெல்லாம் அடித்து புழுதியெல்லாம் அடித்து அப்படியான ஒரு நிலைமையில் தான் இருக்கும். இப்போது அப்போ அதை வந்து சரியான முறையில் நாங்கள் அதை வச்சுருக்க போனோம். இப்போ திடீரென வந்து ஒரு ஓட்டம் பெறும். இப்போ ஓட்டம் பெறும்னு சொன்னால் இப்படியே கொண்டு போனால் இது என்னடா க்ளீன் இல்லாமல் இருக்குது, நீட் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அவங்களிலேருந்து ஒரு கசப்பு வந்துடக்கூடாது. அப்போ அதனடியால் இதை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ நான் வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்துடலாம். கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு சர்வீஸ் பண்ணுறக்கு 5000 ரூபா எடுப்பாங்களா. அப்போ கொழும்புக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் வேன் அப்படி பட்டியாக தான் பெறும். அப்போ கொண்டு போனால் 5000 கொடுக்குறதுன்றது வந்து உண்மைக்குமே நட்டம். ஒவ்வொரு முறையும் 5000 கொடுக்கணுமெண்டா கொழும்புக்கு போயிட்டு ஏன்னா கொழும்புக்கு இப்போ எடுக்கிற ரேட்டுக்கு நாங்கள் டீசலுக்கு செலவழித்து சர்வீஸுக்கு மஞ்சு கொடுக்கணுமெண்டா சரியாக நட்டமாக போகும். அந்த வகையில் சில பேர் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ நான் பார்த்துன்னு அது உண்மையிலேயே நட்டம். ஏன்னா எங்களுக்கு தான் தெரியுமா இந்த வழிகள். அப்போ அதனடியால் நட்டம் பண்ணுறபடியால் நாங்களே அதை வந்து வீட்டை இது வச்சு பொடி வாஷ் போட்டு கொடுக்குறது. உங்களுக்கு அதே மாதிரியே இப்போ நான் வந்து காட்ட பாருங்க. இப்போ வாகனம் கொண்டு வந்து போகைக்க நீட்டாக போகும், வரைக்க இப்படி வேறு பண்ணுறது இப்படித்தான் பேர் இந்தா என்னென்னு சொல்கிறது ஃபுல்லாக இப்போ அதெல்லாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் போட்டுட்டு அதில் எடுத்துக்கிறதெல்லாம் போட்டு கஞ்சல் தட்டினான் அங்கே வச்சு காற்று வெள்ளம். இப்போ கடைகளில் கராச்சியில் கொண்டு உள்ளுக்கெல்லாம் சரியான மண்ணாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஃபுல்லாக காற்று பிடிச்சது, ஃபுல்லாக எல்லாம் காற்று பிடிச்சி உள்வெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி தான் இங்கே ரப்பர் சீட்டெல்லாம் கழுவ போகணும். அதேமாதிரி பின்பக்கம் சீட்டு வந்து நாங்கள் வந்து லக்கேஜில் எழுதுறதுக்காக கஷ்டமாக இருக்குமென்றதுக்காகவே லக்கேஜுன்றதுக்காக பின் சீட்டை வந்து கலட்டிட்டேன். ஏன்னா அங்கே இந்த வாரவங்க கூட வேண்டாம் பின் சீட்டை பூட்டி கொடுத்து விடுவோம். அப்படி குறைவண்டு சொன்னால் லக்கேஜை கூட போட்டு கொண்டு வரலாம் ரெண்டதுக்காகவே சீட்டை வந்து கலட்டி இருக்கிறோம். அப்போ அது வந்து ரொம்ப ஒரு சுவாரியமாக இருக்கும். வாரவங்களுக்கு ஒரு கரைச்சல் இல்லாமல் நீட்டான முறையில் அவங்களுடைய பெட்டிகளும் ஆடாமல் செய்யாமல் கொண்டு வர உள்ளுக்க இருக்கிற பொருட்களுமே நீட்டான முறையில் இருக்கும். எங்கண்ட அந்த வாகனங்களுக்கும் வந்து எங்களுக்கும் ஓடிக்கொண்டிருக்க லக்கேஜில் தூக்கி அடிக்கொண்டிருக்க வாகனங்களில் பழந்திடியலுக்கு விழுந்தோன்னா சரக்கு போட்டு கண்ணாடிகளில் வெடிக்குதோ லக்கேஜ் பட்டி என்ன அப்படியெல்லாம் யோசனையும் வேணும். அப்போ எங்களுக்கும் மனசுக்கு நிம்மதி, அவங்களுக்கும் ஓகேன்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வகையில் பின் சீட் வந்து நான் கலட்டிட்டேன். அதை உங்களுக்கு நான் அடுத்தவங்களுக்கு கழுவிக்க காட்டுறேன். அதே மாதிரி முன்பக்கம் எல்லாம் அவங்களும் வந்து என்னென்னு சொல்கிறது நீட்டாக அப்படி நெக்கிறாண்டு இல்லை. ஏன்னா வந்திருக்கிறவங்களாம் சரியான முறையை கொண்டு போகணுன்ற மாதிரி சீறு சினப்புன்றதே வந்து உண்மைக்குமே இல்லை. கேடி வச்சு நீங்கள் அப்படி செய்யணும் இப்படி இதன்றணுன்றது மாதிரி சில பேர்கிட்ட வாகனத்தில் என்ன பண்ண சொன்னால் பெரிய அளவில் தொட கூடி விட மாட்டாங்க. அப்படி இருக்கு வேண்டாம் உள்ளுக்கு டிரைவர் இறங்கி டக்கண்டு கதவை நின்று சாத்தி அப்படி தான் உண்மையிலேயே செய்வாங்க. நாங்கள் வந்து அப்படி இல்லை, வேறுங்கோ இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து அவங்களுடைய ஒரு பொருட்கள் மாதிரி நாங்கள் அதை குறித்து எதுவுமே நாங்கள் வந்து கதைக்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரியும், அனுபவப்பட்டிருப்பீங்க, நிச்சயமானது உண்டு. சரி, அப்போ இதை வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி கண்டிஷனில் கிடக்கண்டு. இப்போ இதை வந்து என்ன உள்ளுக்கு இருந்து போய் என்ன செய்யணும் மண்டாஞ்சு இருங்கோ குப்பையை போண்டிதான் அவன் இல்லை. இது தூக்கி எறிகிறேன் வெளியே. இதை வந்து இப்படி இப்போ இது வந்து இப்போ சிலவில் 5-6 போத்துலன்னு இருக்கும். உடைச்சா அதை பாவிக்கக்கூடாது. ஒரு நாள் ஆகிட்டுண்டா பாவிக்கக்கூடாது. சில பிரிட்ஜில் வச்சுட்டு பாவிக்கிறவங்க தான் ஓகே. ஆனால் இதை நாங்கள் வச்சு தண்ணினா அந்த கேஸ் எல்லாம் வந்து அது ஏதோ ஒரு வருத்தத்தை கொண்டு வரும். அப்போ அந்த வகையில் இது எல்லாமே வந்து இப்படி பாவிக்க கூடாது என்றது தான் இந்த இது. ஒவ்வொரு முறையும் போய்க்கு வரைக்கும் இது ஒரு 15 தண்ணி போத்து இதுக்குலேருந்து வரும். நாங்கள் இது வரைக்கும் இல்லை 30 நாள் ரோட்டில் 2 வழியாக போத்துல எடுத்து போடக்கூடாது, சரியில்லை என்றபடியால் ரோட்டில் நான் போத்துல எடுத்து போடுறேன். அப்போ இதில் வந்து ஒன்று இது முக்கியமான சாமான் போடுறது வெற்றிலை வாக்கு. இந்த வெற்றிலை வாக்கு வந்துருக்கு அதை வாங்கியிருக்காங்களா? சரி, அப்போ இதை வந்து நான் இப்போ கண்ணாடியெல்லாம் போட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு ஃபுல் சர்வீஸ் அங்கே வரணும். இன்றைக்கி அவன் சுவிஸ்லேருந்து வந்தவங்க இதுக்குள்ள எனக்கு சாக்லேட்
பிளேட் மற்றது வேறு என்ன கொஞ்சம் உடுப்புகள் எங்கே துபாயிலேருந்து வரைக்கும் உடுப்புலேருந்து வாங்கி கொண்டு வந்துருக்கணும். இந்த உடுப்பு வேண்டியமான உடுப்புகள் உடுப்பு பல விதம். அதே மாதிரியா அண்டை நுழம்பு கடிக்கு வந்து சரியா கஷ்டப்பட்டு கொண்டு நாங்கள் வடியால் இது நான் நினைக்கிறேன் தங்களுக்குன்னு தான் வாங்கிப்பினோம். நாங்கள் வேனில் போய்க்கு அதை வேனுக்கு வச்சு விடட்டோம். நுழம்பு உங்களுக்கு கடித்து நீங்கள் வேனில் சில வேலையில் ஏர்போர்ட்டில் வந்து படுத்திருக்கிற நேரம் உங்களுக்கு அந்த இடத்துல நுழம்பாக இருந்துச்சுன்னா கை காலுக்கு பூசி போட்டு நீங்கள் படுத்துருங்க, உங்களுக்கு இது நுழம்பு குத்தாதுன்றது மாதிரி. அப்போ இதையும் வந்து கொண்டு வந்து வச்சாந்துருந்தோம். சரி, அப்போ இன்றைக்குமே வந்து நாங்கள் எதையுமே இன்னுமே எதிர்பார்க்குறது இல்லை. ஏன்னா அவங்களோட அன்பின் நிமிஷம் ஒவ்வொன்றையும் வந்து கொண்டு வந்து சாடுறது. ஓகே, அந்த வகையில் சந்தோஷம். சரி, வாழ்ந்துட்டு சரி போடுறது தான் வேலை. ஏன்னா இங்கே எம்எல்ஏ வந்து இதுக்குள்ள முக்கியமாக பார்க்க போனால் ஒவ்வொரு சாமானுமே வந்து வேனுக்குள்ளேருந்து கரெக்டாக வேணாமன்னு சொல்லி போட்டு பஜ்ஜி விட்டுட்டு வேனை விட்றாங்க. வேனுக்கு இது எந்த ஞாபகமாக இருக்க வேணும், இது அவன்கிட்ட ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் கொண்டு இருக்கு. நாங்களுக்கு போன முறை வந்து அங்கிளாக்கள் வந்து முன்னுக்கு சார்ஜ் போடுறது வந்து தன்னுடைய ஞாபகமாக இருக்க வேணும். அதே மாதிரிக்கு இந்த டோச் உனக்கு எந்த நேரம் இரவில் போய்க்கையும் அவசரத்துக்கு தேவைப்படும் என்று சொல்லி அங்கேருந்து விரைக்கணக்குன்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்த டோச். நம்ம சரியான ஹீட் ஆகிறாது நல்லா அன்றைக்கு உண்மையிலேயே வந்து அவசர நேரம் இருட்டுக்க நல்லா தேவைப்பட்டது. அப்போ ஒவ்வொரு டைம் அவசரங்களை புரிஞ்சு கொண்டு வாங்கி கொண்டு வரோம்னா அப்போ அந்த வகையில் சந்தோஷம். அவன்டே நாங்கள் நினைக்கிறது உண்டு, அவங்க செய்கிறது உண்டாக இருக்கும். சரி, உடனே பார்த்துருப்பீங்க தானே. இனி இப்போ வந்து நான் வேனை வந்து இப்போ என்ன மாதிரி சைஸ் பண்ண போகிறோன்றதை காட்டுறேன். ஓகே, இப்போ இதை வந்து இப்போ ஃபுல்லாக சேவிஸ் பண்ணணும். இப்போ சென்னைக்கும் தண்ணி அடிக்கிறேன் அந்த உண்மையிலே சேவிஸ் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமானவே இல்லை, சரியான கஷ்டமாக இருக்குது சேவிஸ் போடுறது. ஊட்டியிலே மத்திய நம்மளோட கராச்சியிலோட கொடுத்தாலும் அதை க்ளீனாக போயில இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஒவ்வொரு ட்ரிப்பும் போய் வரைக்கும் பிரேக்கு வந்து எவ்வளோ வரும் தேய்மானம் இருந்தால் இது கருப்பாக வடிகிறது வந்து பிரேக் லைனர் தேஞ்சது தான் இதுக்குள்ள இருந்து இவ்வளோ கருப்பாக வடிகிறது. லைனர் இருந்தால் வடிவாக கலவு எண்ணெய்களை விட்டு கலவு நாங்கள் அதை தேங்காய் வச்சு விட மாட்டாங்க. மசாட் பண்ணி முக்கியம் வடிவாக கழுவணும், ஏன்னா மண் வெள்ளம் நின்று உப்பி போடும். நீட்டாக கழுவு தண்ணி அப்படியே தள்ளி கொண்டு போகும். உள்ள மண் வள ஊற்றி எடுத்துட்டு தள்ளி கொண்டு போகும். கருப்பாக வடிக்கிறாங்க. கருப்பாக பிரேக் லைனர் சேஞ்சாக தான் அப்படி கருப்பாக வரும் இருந்து.
சர்வீஸ் போடுறது செம்போ. இது வந்து செம்போ. இந்த செம்போ கையை அடிச்சு வேண்டி போகுது. செம்போ பாருங்க, செம்போ வந்து நிறையா கலப்போம். தேக்கடிக்கிறனால வந்து செம்போ. இதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இதான் துணி. எனக்கு எப்படி துணி தான் வந்து அந்த ஊச்சியில் வெட்டும். அதுக்காக தான் இந்த துணி மற்ற நுரைக்கும் பாடி நல்ல நீட்டாக நுரைக்கு கொடுக்கும். அப்போ இனி நாங்கள் முன்பலத்துலேருந்து இதுக்கு வர வேணும். செம்பு போடுறதுக்கு முன்பலத்துக்கு தான் அந்த பெண்ணு எக்கடா கண்டு இதை பூட்டி விடுவோம். பூட்டாடி தண்ணி போய் கொண்டிருக்கும். அப்படியே முன்பக்கம் முழுவதும் நாங்களே சேவிஸை போடுறபடியாக எங்களுக்கு மன திருப்தியாக போடலாம். இனி இதை போட்டுட்டு இனி சும்மா இல்லை, இனி கடையில் இந்த கடையிலோட திரும்பவும் காய்ச்சல் பிடிக்கும். இப்போ காய்ச்சல் பிடிக்க இல்லைண்டா என்ன செய்ய வேண்டாம், தண்ணியில் நின்று இந்த ரப்பர் இடையிலுக்க உக்க பார்க்கும். என்னை பொறுத்தவரை ஒரு என்ன பொருளாக இருந்தாலும் அதை சரியான முறையில் நீட்டாக வச்சுருக்கணும். அது எந்த பொருளாக இருந்தாலும் எல்லாம் சரியாக இருக்கணும்னா எந்த இது இருக்கும். நீட்டு முக்கியம் எல்லாத்துலேயும். செம்பு போடுறதுக்கு 2 பேர் வேணும். ஒரு ஆள் பின்பக்கம் வாங்கால் போடுறோம், ஒரு ஆள் சைட்டு அப்படிலாம் போட்டோம். ஈஸியாக அடிக்க தண்ணியில் அடிக்கக்கூடாது, தண்ணியில் ஊற்றி கழுவக்கூடாது. கணக்கு பிரச்சனை இருக்கு. வாழ்க்கையில் பெரிய ஆசையை குறைச்சி நல்ல பெரிய ஒரு நிலைமைக்கு வரணும். கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும் என்றது மாதிரி பெரிய எண்ணங்கள் இருக்குது. எண்ணங்கள் இருந்தால் தான் மனுஷன் ஒரு நிலைமைக்கு வரலாம். அதான் உண்மைக்குமே என் எண்ணங்கள். இந்தியா பலரை மாதிரி யோசிப்பேன். யோசனைக்கும் கஷ்டப்படணும். எப்படி வரலாம் போகலான்னு கஷ்டப்படணும். ஏன்னா கஷ்டப்பட்டால் தான் நிலைமைக்கு வரலாம் என்ற ஒரு இது. நான் கஷ்டப்படுறோமோ இல்லையோன்றதை ஆக்களை பார்க்க தெரியும். ஒரு முறையும் ஒவ்வொரு கட்டமும் கோலங்கள் மாறிக்கொண்டிருக்கும். காலம் போக கோலம் மாறுமென்றது மாதிரி கஷ்டப்படுறோமா இல்லையான்றதுக்கும் தெரியும் அப்படி என்றது. காலையில் இதோட இது எப்படி 7 மணியா, 7 மணியா பாருங்க. இனிமேல் இதுவும் போடணும். இங்கே அந்த காரியை கட்டிக்கொண்டார் இதெல்லாம் இப்படி கழுவணும். கடமைக்கு நினைச்சிட்டு விடக்கூடாது. சரி, அப்போ அதே மாதிரி இந்த பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் வந்து அதே நேரம் கொஞ்சம் முன்பக்கத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகிட்டு அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு போடுவோம். கண்ணாடிக்கு எங்களோட வாரவங்களுக்கு அது ஏதோ ஒரு வாகனத்தில் போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. ஏதோ சொந்தக்காரரோடு நாங்கள் வந்திருக்கோம், சொந்தத்தோடு இணைஞ்சி திரியிறோம், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே மனசுக்கு அப்படி தான் இருக்கு. உண்மையில இந்த வகையில் எங்களோட யார் எப்படி வந்தாலும் வந்தவன் தான் இருக்கிறாங்க. அப்படி
எல்லாமே வந்து ஒரு மனுஷனோடாக ஒன்றியோ ஒரு அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் வேறு லெவலில் இருக்கும். உண்மையா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் தெரியுது ஒவ்வொன்றே நினைக்க. அது மட்டும் இல்லை, இதுவும் வந்து பாவம் என்ன சொல்கிறது, எங்களை ஒரு இடம் நிற்க அப்போல்லாம் அவள் கொண்டு போகிறதில்லை. வாரவங்களுக்கும் ஒரு அலுப்பு தட்டாதபடி போய் வர்றது ஏன்னா இருப்பினால. அப்போ நான் வந்து பார்த்துருப்பீங்க, நீ ஃபுல்லாக செம்பவை போட்டுட்டு இதை கழுவிட்டு இந்த இலவிலுக்கெல்லாம் போட்டு டயருக்கெல்லாம் போட போகணும். போட்டுட்டு உள்வெல்லாம் காட்ட டைம் இருந்தால் காட்டுறேன். ஓகே பாருங்க, இப்போ எல்லாத்துக்குமே வந்து செம்பை போட்டு முடிஞ்சுது. அது மாதிரி இந்த இலவிலுக்கு போடுவோம். அப்படியே கழுவா விட்டோம்னா அதில் படிஞ்சிடும், அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் அதில் படிஞ்சிடும். புறா போகாது. இதில் ஸ்பிஷான் செய்யணும். வேகமாக இருந்தாலும் வேகமாக போகணும். கையை பட்டி விட்டுரும், கிழிச்சு விட்டுரும். கையில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஃபுல்லாக சுத்த எல்லாம் போட்டாச்சு. அப்போ உள்வளம் வந்து செய்கிறத பார்த்து அவங்களுக்கு வரும். உள்வளம் செய்ய மெனப்படும். உள்வளம் வந்து நிறைய நேரம் பிடிக்கும். உள்வளம் சீட்டெல்லாம் மூவ் பண்ணணும். அப்போ சீட்டெல்லாம் மூவ் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆகும். அப்போ அதனடியால் இப்போ நான் செம்போ போட்டாச்சு, தண்ணி அடிக்க பண்ணுறாங்க. ஃபுல்லாக செம்பவை போட நீ ஃபுல்லாக தண்ணி அடிக்கணும். கரண்ட் வயர் போகுது. தண்ணி எங்கள் வயர்வேரில் எங்கே லீக் இருந்துச்சு என்று சொன்னால் நானும் இப்படி தண்ணி கரண்ட் அடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் செம்ப நுழையில் அப்படி போக வேண்டாம். அதனால கலைவேக்க அந்த கண்ணாடியில் கிட்ட வச்சு பிடிக்கக்கூடாது. போஸ் கூட முறிச்சு போடும். அப்போ கவனம் இருக்கணும். நீங்கள் எப்படி ஒன்று கூட வீட்டில் காரோ என்னென்ன அலைஞ்சான்னு சொன்னால் பெயிண்ட்கள் அடிச்சிருந்தால் அதுக்கு பிடிக்கக்கூடாது. கிட்ட பிடிச்சாலாம் கொட்டு விளையாண்டு போகும்.
வெளிவளம் கழுவுறது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து உள்வளம் வந்து செய்கிறோன்னு சொன்னால் ரொம்ப மெனக்கடும். அதாவது வந்து உங்களுக்கு நார்மலாக செய்ய போகிறோன்னு சொன்னால் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் இப்படி செய்கிறேன்றதே உங்களுக்கு நார்மலாக காட்டி வீடியோ முடிக்க போகிறோம். சரி, இப்போ உள்வளம் கூடி நாங்கள் வந்து மூவ் பண்ணுறோன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சீட்டையும் வந்து நீட்டாக வந்து பார்க்க வேணும். நீட்டாக வந்து செய்ய வேணும். இப்போ இந்த ஸ்ப்ரே தான் அடித்து ஃபுல்லாக எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறோம். நான் கொஞ்சம் போட்டு சுடைச்சா வாசமாக இருக்கு. ஒரு பக்கம் வாசமாக வந்து இருக்கும். ஒரு பக்கம் அந்த நீட்டாக அந்த சுடத்தை விட அப்படி ஒரு இதாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதை நாங்கள் வாய்ப்பு இருந்தால் அப்படி நல்ல வாசமாக இருக்கும். இது என்ன மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கும். அப்போ இதை வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு போட் இதெல்லாம் மாதிரி கண்ணாடிக்கு பாவிக்கிறது உங்களுக்கு தெரியும். நார்மலான கண்ணாடிக்கு பாவிக்கிறது இந்த கண்ணாடி போலீஸு கண்ணாடிக்கு பாவிக்கிறது இதுதான். அப்போ இதை வந்து கொஞ்சம் காய வேணும். இந்த காஞ்சோன்னா உள்ளு கண்ணாடி இப்போ ரப்பர் சீட்டு எல்லாமே வந்து கழுவ வேணும். அப்போ இதுக்கே வந்து ஒரு 4 மணித்தி அளவு வேலை இருக்குது வேன் கழுவுறன்னு சொன்னாலும். இப்போ இது ஃபுல்லாக ஓடிட்டோம்னு சொன்னால் தான் கொஞ்சம் கூட ஓடினா உண்மையிலே சேல் ஸ்டாண்டில் விட்டு செய்ய வேண்டிய வேலையில் தான். ஆனால் நான் வந்து அணியாமல் ஏன் எங்களுக்கும் தெரியும் வேலை இல்லாட்டிலும் இந்த வேலையை நான் செய்து கொள்ளலாம் தானே. இப்போ இதை கொண்டு கொடுத்தோம்னு சொன்னால் எப்படியும் ஒரு 5000 ரூபா காசு எடுப்பாங்க. 5000 ரூபா தான் சைஸ் போடுறக்கு 5000 ரூபா. 18 நான் தண்டி கொள்வது. என்ன இதை செய்து முடிய என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கடையை கொண்டு போகணும். இந்த ஹராஜி கொண்டு போயிட்டு ஃபுல்லாக ஆயில் அடிக்கணும். இந்த முந்தி எங்கள்ட அந்த வீட்டை இருக்க இந்த சேல் ஸ்டாண்டே ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ கொம்ப்ரெசர்லாம் கராச்சிக்கே இருக்குது. அப்போ தண்ணி அடிக்கிறதெல்லாம் அங்கே தானே 18 அதை நான் அங்கே கொண்டு போகணும். அப்போ ரொம்ப மினக்கடும். அப்போ கிட்டத்தட்ட 8:30 கிட்டே ஆகும் இந்த வேலை முடிய எனக்கு. அப்போ வந்து பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க. இனி ஒவ்வொரு சீட்டும் வந்து ஏன்னா இது இப்போ கொண்டு நல்லா கடையில் வச்சு இந்த முறை காற்று பிடிச்சி தான் வந்தேன். ஒரு கட்டப்பற கிஞ்சிற வேலையெல்லாம் டஸ்ட் வேலை இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணி கொடுத்து விடணும். இப்போ கொடுத்து விட தான் அவங்களுக்கும் ஜாலியாக சும்மா பாட்டு வேலையும் போட்டுக்கொண்டு போகிறவங்களுக்கும் சுகமாக இருக்கும், பாரவங்களுக்கும் சுகமாக இருக்கும் என்றது முக்கியமாக. வேலை எதையும் நாசமாக கடத்தக்கூடாது. வேலை தெரிஞ்ச எனக்கும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய டேலண்ட் இருக்குத்தானே, அதை செய்யலாம்ன்றது மாதிரி. இதில் முக்கியம் போகிறவங்களுக்கு வந்து வாகனம் இந்த இது வந்து இது தண்ணிகள் அது இது இந்த லைன்கள் எல்லாம் சரியாக இருக்க வேணும். அதை வச்சுட்டு போனாலும் எந்த இதையும் கவனமாக இருக்க வேணும் என்றது வந்து மிக முக்கியம். செடித்த தண்ணி எல்லாமே வந்து எனக்கு இந்த வாகனங்கள் போகிறதுல வந்து இந்த தண்ணி ஒயில் வெள்ளை எல்லாம் வந்து நான் ரொம்ப கவனம் கூட. இப்போ வந்து சைஸ் பண்ண வரைக்கும் நான் இப்போ இது எல்லாத்தையும் இதில் வர டேங்குக்கு வர இந்த தண்ணி அதாவது வந்து வைஃபர் தண்ணி பார்க்க வேணும். அதே மாதிரி வேனை கொடுத்து விடும்பொழுது ரேடியேட்டர் தண்ணி பார்த்து விட வேணும். பிரேக் ஆயில் செட் பண்ணி விட வேணும். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் பார்க்க வேணும். மற்றது வாகனத்துக்கு பிரேக் ஆயில் எல்லாம் சரியாக இருக்குதான்னு சொல்லி பார்த்து டயர்கள் எல்லாம் சரியாக இருக்கான்றது காற்றுகள்லேருந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி பார்த்து அது மட்டும் வந்து உள்ளுக்க பாட்டு வலையெல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாமே சரியாக திருப்தியாக இருக்கான்னு பார்த்து தான் நான் ஒவ்வொன்றையுமே வந்து கொடுத்து விடுறேன். நான் ஏன்னா வாரவங்க நாளைக்கு இடையில் நின்றுடக்கூடாது. இடையில் எந்த ஒரு காரணத்தை கொண்டு நின்று நாளைக்கு அவங்களோட வாகனத்தை பிடிச்சது நான் ரோட்டில் நின்றுட்டோம் ரெண்டாவது மாதிரி யாருமே நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே வந்து செய்து விடுறது. அப்போ எல்லாத்துக்குரியதுமே வந்து வாங்கி வச்சு எல்லாத்தையும் செய்யணுமென்று நினைக்கிறேன். நான் இதுபோல் பெரிய ஆசை இருக்குது. இது கூடி பெரிய அளவாக செய்ய வேணுமென்றது இப்போ என்னை பொறுத்தவரை முயற்சி பெரிய வினையாக மாற்றுமென்றதை எந்த விருப்பம். ஏதோ செய்யணும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கை நிறைவேறும் என்றது வந்து ஒரு மன ரீதியான ஒரு ஆசை தான். ஓகே, அந்த வகையில் பார்ப்போம். இதில் பார்த்துட்டு இதுக்குள்ளே வர சின்ன சின்ன இதுகள் இடையிலுக்குள்ள ஓயில் அடிக்க வேண்டியாரும் எல்லாம் கடையெல்லாம் கொண்டு போகணும். இதுக்கு தண்ணி வந்து பார்க்க வேணும். இது வந்து கூலண்ட் தான் விடுறாரு. அப்போ கூலண்ட் வந்து இதுக்கு வந்து தண்ணி இதுக்கு வந்து குறையில்லை, அது வந்து ஃபுல் லெவலுக்கு நிற்கிது. அப்போ அதனடியால் ஓகே. பிரேக் ஆயிலும் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, இந்த தண்ணியும் ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ இதுவெல்லாம் ஒரு குறைவு ஒன்றும் இல்லை. அப்படியா இது அப்படியே லொச்சக்கன்னு மூடி விடுவாங்க. அப்படி லொச்சக்கண்டு
மூடி போட்டு நான் இதை கொஞ்சம் காய விட்டுட்டு என்ன பண்ண 18 வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.